நம சிவாய. இந்த vlogல நாங்க போறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தரிசனம் பார்க்க தான் போறோம். சென்னையில இருந்து கிளம்பி ஒரே நாள்ல இந்த புனித ஸ்தலத்தை எப்படி கவர் பண்ணோம் அதான் இந்த vlog. சென்னை சென்ட்ரல்ல இருந்து சாயங்காலம் 6:10க்கு நாங்க ட்ரெயின் ஏறினோம். காலையில 5:15க்கு நாங்க ராமேஸ்வரம் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு பக்கத்துலயே ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக நாங்க ஒரு ரூம் தேடினோம். நல்ல ரூம் எங்களுக்கு கிடைச்சது. நீட்டாகவும் க்ளீனாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. இந்த ரூம் பற்றின டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ரூமில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு தரிசனம் பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் அவங்களோட முன்னோர்களுக்காக திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு டோக்கன் சிஸ்டமும் இருந்துச்சு. இண்டிவிஜுவலாகவும் குரூப்பாகவும் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்காக வரல, ஆனால் அதை பார்த்ததும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கோயிலோட ஸ்பெஷல்னா இங்க இருக்கிற 22 தீர்த்தங்கள். அதுக்காக நாங்க டிக்கெட் எடுத்து ஒரு பர்சன் நம்ம கூடவே வந்தாரு. அவர் ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் தண்ணீர் எடுத்து நம்ம தலையில ஊத்துவாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூனிக்காவும் ஸ்பிரிச்சுவலாவும் இருந்துச்சு. நம்ம வேணும்னா ஒரு வாட்டர் பாட்டில் அவங்க ஊத்துற தண்ணியை நம்ம கொஞ்சம் பிடிச்சிட்டு வரலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது அந்த தண்ணியை கொடுக்கலாம். ஏன்னா அது ஒரு புனித தீர்த்தம். அந்த 22 தீர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சேதுமாதவ தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், கவச்ச தீர்த்தம், கவய தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம், பிரம்மஹதி விமோசன தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கங்கை தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சிவ தீர்த்தம், சத்யாமிர்த தீர்த்தம், சர்வ தீர்த்தம், கோடி தீர்த்தம் அப்படின்னு 22 தீர்த்தங்கள் இங்க இருக்கு. 22 தீர்த்தங்களையும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க சாமியை நல்லபடியா தரிசனம் பண்ணோம். தரிசனம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம். ராமநாத சுவாமி டெம்பிளோட வரலாறை பற்றி இப்ப பார்க்கலாம். ராவணனை வென்ற பிறகு ராமர் சிவனை வழிபட்டார்னு நம்புறாங்க. ராமநாத சுவாமி டெம்பிள் உலகத்திலே லாங்கஸ்ட் கோரியாடர் கொண்ட கோவில். இதுல 1200க்கும் அதிகப்பட்ட தூண்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து மற்ற இடங்கள்லாம் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சோம். அங்க நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு ஆட்டோ அண்ணா கிட்ட மட்டும் நாங்க பேசணும். அவர் ராமேஸ்வரம் சுத்தி பார்க்க பேக்கேஜ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 1200 rupeesக்கு தனுஷ்கோடி, பாம்பன் பிரிட்ஜ், அப்துல் கலாம் ஐயா வீடு, அவங்களோட மியூசியம், கோதண்டராமர் கோவில். முதல்ல நம்ம போன இடம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். 5 முகங்கள் கொண்டு இருக்கிறதுனால இவரை பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய அட்ராக்ஷனே ஃப்ளோட்டிங் ஸ்டோன். சேனையோட ராமர் பாலம் கட்டினதுக்காக இந்த ஸ்டோன் பயன்படுத்தினதாகவும், அதுக்கு மேல ராமா அப்படின்னு எழுதுனதுனால இந்த கற்கள் எல்லாம் மிதந்ததாகவும் சொல்றாங்க. கோதண்ட சாமி டெம்பிள். அடுத்ததான் நம்ம போன இடம் இங்கதான் ராவணன் தம்பி விபீஷணன் ராமரிடம் சரணடைஞ்ச இடம்னு சொல்லப்படுது. கோதண்டராமர் டெம்பிள் விபீஷணன் ஸ்டோரிக்கு மெயின் ஸ்பாட். 1964ல இங்க சைக்ளோன் வந்திருக்கு. அந்த சைக்ளோன்லயும் இந்த கோவிலுக்கு எதுவுமே ஆகாம இருந்திருக்கிறது தான் பெரிய மிராக்கல்னு இங்க பேசப்படுது. தங்கச்சி மடம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வில்லுண்டி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. இலங்கை போருக்கு அப்புறமா ராமேஸ்வரம் திரும்பிய போது தாகத்தோட இருந்த சீதா தேவிக்கு ராமர் தனது வில்லை ஊன்றி நன்னீர் ஊற்றை ஏற்படுத்தியதால் தான் இது வில்லூன்றி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நாங்க நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பேர் தான் பாம்பன் பாலம். இது ஒரு வரலாற்று மிக்க பொற்கால கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் சாதனையாக புகழ் பெற்றுள்ளது. இந்த பாலம் 1911ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 1914 பிப்ரவரி அன்று திறக்கப்பட்டிருக்குது. இதனுடைய மொத்த நீளம் 2.6 கிலோமீட்டர், அதாவது 2065 மீட்டர் நீளமான கடல் ரயில்வே பாலமாக உள்ளது. இப்போது பழைய காலத்தை மாற்றிய புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் முதலாவது ரயில்வே கடல் பாலமாகும். இந்த புதிய பாலத்தை ஏப்ரல் 6, 2025 அன்று பிரதமர் திறந்தார். அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பி தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். இது ராமர் பாதத்தோட கடைசி ஸ்பாட்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல ரொம்ப பிஸியா ட்ரேடிங் அண்ட் பில்கிரிம் பிளேஸா இருந்துச்சு. அப்போ எல்லாம் இங்கே ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், ஹோட்டல்ஸு, ஷாப்பு எல்லாமே இருந்ததாகவும், ஆனால் 1964ல் வந்த சைக்ளோன் இந்த டவுனையே அழிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி பாதியாக நிற்கிற இந்த பழைய கட்டிடம் காலத்தாலே பாதியாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியை சொல்லி கிடக்குது. ஒவ்வொரு சுவர், ஒவ்வொரு தூணும் ராமர் பாதத்தின் கதையை நமக்கு தெரிவிக்குது. கடைசியாக நம்ம போன இடம்தான் அப்துல் கலாம் ஐயாவுடைய மியூசியம், அவரோட வீடு. அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவமோ வயசோ கிடையாது. இந்த மியூசியத்தில் அவரோட புகைப்படங்கள்,
விருதுகள், மெடல்கள், புத்தகங்கள் அவருடைய பயணத்தின் நினைவுகளாக இங்கே வச்சிருக்கு. ஒரு வழியாக நாங்கள் பார்க்க வேண்டிய எல்லா இடத்தையும் 1 டேல பார்த்து முடிச்சிட்டோம். ஹோட்டலையும் செக் அவுட் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ட்ராவல் vlog உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். டாடா, பபாய்.